திங்க் வெரி ஸ்மார்ட் ஸ்குவாடுங்க. இமோஷனில் போகாமல் ஐ திங்க் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி பிளேயர்ஸ் இந்த கண்டிஷன் சூட் ஆகாமல் ஒரு டெவன் கான்வே திரும்பி வந்திருக்காரு, ரச்சின் ரவீந்திரா திரும்பி வந்திருக்காரு, நம்ம தலை ரவிச்சந்திரன் அஸ்வின். நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போடுவாங்க பிளேயர்ஸ் மேலே, ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ பர்ஸ் நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட, எங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல. பட் சிஎஸ்கேல அது கிடையவே கிடையாது. ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரிஷப் பண்ட் சிஎஸ்கேக்கு வரணுன்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்தது. அங்கே தான் இமோஷன் சொல்கிறோம்ல, நீங்கள் ஆக்ஷனில் இமோஷன் பார்க்கவே முடியாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். நீங்கள் 55 crores பர் செலக்ஷன், நீங்கள் 28 crores நீங்கள் ரிஷப் பண்ணிட்டு போனால் மீதி பிளேயர்ஸ் ஒரு. பட் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பிரச்சனை எஸ்ஆர்ஹெச் வந்து ஆக்சுவலி ஃபேஸ் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களுடைய பர்ஸோடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்தது அண்ட் அவங்களுடைய பிட்லையுமே ரொம்ப ஹை போயிட்டாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களால சில பிளேஸ் மேலே போக முடியல, கொஞ்சம் திணற ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கொஞ்சம் சரியாக ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா உங்களுக்கு டிராவல் சைட் அபிஷேக் சர்மா இருக்கு, எதுக்கு இஷான் கிஷன் போயிருக்காங்க தெரியல. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒன் இயர் ஆக்ஷனா டேவிட் வார்னர் 200% போயிருப்பாரு. பட் 3 yearsனால எவ்வளோ நாள் ஆட போறாரு அவர், மேபி ஐ திங்க் நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் பார்த்துருப்பாங்க தெரியல. ஸோ அந்த ரிஸ்க்னால தான் டேவிட் வார்னர் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கல. ஒரு பிளேயருக்கு வந்து சப்போஸ் அந்த ஜாக்பாட், இப்போ நம்ம திரும்பி சொல்ற சாம் கரன் வந்து 2.4 crores வந்து கட்சது வந்து ஜாக்பாட் சிஎஸ்கேக்கு. அவரே 11 crores ரீடைல் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். இப்போ 2.4 வித்திருந்தா ஈவன் 5 crores சேவிங் அரௌண்ட் 6 crores கண்டிப்பா. ஸோ அதுக்கு தான் மெயினாக ஆர்டிஎம் தவிர ஐ டோன்ட் திங்க் ஆர்டிஎம் அதுக்கு தான் பார்க்குறாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் ஆடிச்சு ஒரு 5-6 பேர் இருந்தோம். நான், பத்ரி, எல் பாலாஜி, அதுக்கப்புறம் அஸ்வின், முரளி விஜய், அனிருத் ஸ்ரீகாந்த். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ஒரு 5-6 years ஒரு லல் இருந்தது. அந்த டைமில் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்களா தமிழ்நாடுல? ஏன்னா தோனி ஆஸ் எ லீடர் நிறைய பார்த்துருக்கேன். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டிஸ் என்னன்னா, அவருக்கு என்ன நடக்க போது முன்னாடியே தெரியுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது 1 or 2 times இல்லை, நான் 9 or 10 times அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கைட் பண்ணியிருக்காரு. சார் இந்த மாதிரி பேட்டருக்கு இந்த மாதிரி லென்த் போடுங்க, அது 6 அடிச்சா கூட பரவாயில்ல, அதுக்கு ஃபீல்டு இருந்து அதை தாண்டி போனால் கூட பரவாயில்ல. அது வந்து அதை பற்றி திரும்பி தோனி கேப்டன்சி பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், ஷோ போயிட்டே இருக்கும். பட் சிஎஸ்கே இஸ் எ ஃப்ரான்ச்சைஸ். ஆப்வியஸ்லி ஐ வாண்ட் டு ஆட் இன்ஷினாசன் சார். அவர் வந்து அவர் மாதிரி ஒரு கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த கேம் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் காசி சார் வந்து இப்போது MD CEO இருக்காரு. அவர் வந்து யூனோ த வே ஹீஸ் ஹேண்டில் பிளேயர்ஸ் ஓவர் த இயர்ஸ். ஸோ நிறைய விஷயம் இருக்குங்க. அந்த சிஎஸ்கே ஒரு இட்ஸ் இமோஷன் சொல்லுவாங்க. எஸ் 5 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. பட் ஜஸ்ட் பீயிங் தேர், அது நீங்கள் யூ ஹேவ் டு பி அ பார்ட் ஆஃப் இட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து வார்த்தையில் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹாய், நான் விஜய் பரத் அண்ட் இன்னைக்கு என் கூட இருக்க கெஸ்ட் ரொம்பவே ஸ்பெஷலான கெஸ்ட். கரண்ட்ல வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷன் முடிச்சு அந்த ஃபீவர் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஎல் ஆக்ஷன் எப்படி நடந்தது அண்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளேயர்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க அண்ட் இந்த டீம் ஒரு கம்ப்ளீட்டான டீமாக ரசிகர்கள் பார்க்குறாங்க அண்ட் நம்ம இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வி ஹேவ் ஃபார்மர் கிரிக்கெட்டர் அண்ட் கரண்ட் சிஎஸ்கேயோட ட்விட்டர் வித்யூ சிவர்மா கிருஷ்ணன் வித் அஸ் டுடே. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். செம்ம டீம் பிக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஆன்டிசிபேஷன் இருந்தது, யார் வந்து சிஎஸ்கே இந்த வாட்டி பிக் பண்ண போறாங்க. பிகாஸ் ஆல்ரெடி சில பிளேயர்ஸ் வந்து ரீடைன் பண்ணியிருந்தாலும் இதர பிளேயர்ஸ் யார் யார் இருக்க போறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இட்ஸ் மோர் லைக் கம்ப்ளீட் சிஎஸ்கே ரீயூனியன். ஃபேன்ஸ் வந்து அது அப்படி தான் பார்க்குறாங்க. நிறைய சிஎஸ்கேல வந்து இவங்கெல்லாம் இருக்கணுமே திரும்ப ஆசைப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாருமே சிஎஸ்கேல இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ சிஎஸ்கேல ட்விட்டராக இருக்கிறீங்க அண்ட் ஆல்சோ ஃபார்மர்லி யூ பிளேட் இன் சிஎஸ்கே. எப்படி இருக்கு இந்த ஸ்குவாட்? ஐ திங்க் வெரி ஸ்மார்ட் ஸ்குவாடுங்க. இமோஷனில் போகாமல் ஐ திங்க் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி பிளேயர்ஸ் இந்த கண்டிஷன் சூட் ஆகாமல் ஒரு டெவன் கான்வே திரும்பி வந்திருக்காரு, ரச்சின் ரவீந்திரா திரும்பி வந்திருக்காரு, நம்ம தலை ரவிச்சந்திரன் அஸ்வின் ஐ திங்க் செம்ம பர்ஃபார்மராக இருந்திருக்காரு. சிஎஸ்கே நிறைய ட்ராஃபிஸ் வின் பண்ணியிருக்கோம் அவர் நல்லா. ஸோ அவரும் திரும்பி வந்திருக்காரு. அஸ்வின், ஜடேஜா, நூர் அஹமத் அவர் ஒரு செம்ம பிக் இங்கே ஐ திங்க் ஆஃப்லேட் சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ வெரி ஸ்மார்ட் டீம் பிக் பண்ணியிருக்காங்க. சாம் கரன் 2.4 கட்சது செம்ம லக்ஸரி நம்மளுக்கு. ஸோ கிரேட் சைட், வெரி வெரி ஸ்மார்ட் ஸ்குவாட். ஐ திங்க் சிஎஸ்கே தான் ரொம்ப வருஷமா பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டி நீங்கள் ஆக்ஷனில் போச்சு நிறைய இமோஷன் பார்ப்பீங்க, கொஞ்சம் கேரிவே ஆகுங்க. சரி புஷ் பண்ணலாம், ஒரு 20 crores போகலாம், 25 அதெல்லாம் போவே இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு 10 to 12 crores போயிருக்காங்க. ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன் டைனமிக்ஸ் புரியுது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சம் ஸ்குவாட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேஷ் ஐயருக்கு 24 வரைக்கும் போயிருக்காங்க. அங்கே ஐ திங்க் லாட் ஆஃப் இமோஷன் வாஸ் இன்வால்வ். ஏன்னா அவர் திரும்பி நம்ம டீமுக்கு வேணும். ஆனால் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா தீபக் சாஹர், ஷார்துல் தாக்கூர் மாதிரி பிளேயர்ஸை விட்டுருக்காங்க. பட் இந்த எண்ட் பார்த்தீங்கன்னா very very smart squad looking 3 years ahead. இது 1 year இல்ல 3 years நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. So I think as a team
யூ கான் ஆஸ்க் ஃபார் எனிதிங் பட் நிறைய ஆல்ரவுண்ட் பேலன்ஸ் இருக்கு, ஆல்ரவுண்ட் எபிலிட்டி இருக்கு, மேட்ச் வின்னிங் எபிலிட்டி இருக்கு, எல்லாருக்கும் ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம். கிரேட். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இந்த ஐபிஎல், அதுவும் பர்டிகுலராக சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆக்ஷன் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இந்த 2 digits அப்படிங்கிறது ரொம்ப ஃபியூ பிளேஸ் மட்டும் தான் போனோம். அதுவே நம்ம வந்து பிட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம போல. ஏன்னா நம்மளுடைய பர்ஸ் அப்படின்ற லெவல் ஒன்று, நமக்கு கரெக்டான பிளேஸ் வேணும் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ அந்த ஸ்மார்ட் மூவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய டிசிஷனாக இருந்திருக்கும்ல. ஐ திங்க் ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் பர்ஸ் 55 crores தான் இருந்தது. பஞ்சாபுக்கு 1.1 110 crores இருந்தது. எல்எஸ்ஜி 69, ஜிடி 69, ஆர்சிபிக்கு 80+ இருந்தது. ஸோ அவங்களுக்கு அந்த லக்ஸரி இருந்தது. சரி புஷ் பண்ணலாம், ரிஷப் பந்த் மாதிரி பிளேயருக்கு போகலாம், 30 வரைக்கும் போகலாம். எல்லாம் கேஎல் ராகுலுக்கு, ஷேர்ஸ் ஆகி கேப்டன்சி மெட்டீரியல். கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. பட் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க வெங்கடேஷ் ஒரு பிளேயர் தான் போனோன்னு. பட் சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐ திங்க் பியூட்டிஃபுல்லாக அந்த மணியை யூஸ் பண்ணியிருக்காங்க. டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா. டெவன் கான்வே வந்து மேபி நாட் அர் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர் லைக் ரிஷப் பந்த், பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அப்சல்யூட் வேல்யூங்க. நீங்கள் டெவன் கான்வே மாதிரி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பயங்கரமாக மிஸ் பண்ணோம் இன்ஜுரினால. ப்ரீவியஸ் இயர் அவரும் ருத்ராஜ் கேக்வாட் சூப்பராக ஓப்பன் பண்ணார். ஸோ மேபி நாட் ஆஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ரிஷப் பந்த், பட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பிரில்லியன்ட் வேல்யூ கொண்டு வந்திருக்காரு. ஆஸ் அ லீடர் கூட பார்த்தீங்கன்னா கேப்டன் கூட பியூட்டிஃபுல்லாக ஐ திங்க் யங்ஸ்டர்ஸை கைட் பண்ணியிருக்காரு. ரச்சின் ரவீந்திரா லாஸ்ட் இயர் சூப்பர் நாக்ஸ் ஆடினாரு. ஸோ ஐ திங்க் அது சிஎஸ்கே ஓவர் தி இயர்ஸ் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்ஸ் அபவுட் சிஎஸ்கே ஒரு பிளேயர் வந்து நீங்க யாரு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஆடணும். 95% ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா எனக்கு சிஎஸ்கே தான் ஆடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஓவர் த இயர்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபீலிங். நீங்க பாத்தீங்க ஐ திங்க் தீபக் சாரோட வீடியோ பாத்தீங்கன்னா எவ்வளோ ரொம்ப அப்செட்டா இருந்தார் ஆக்சுவலி. அப்படி இவ்வளோ வருஷமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பட் அது எண்ட்ல ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் திங் அபவுட் சிஎஸ்கே. அண்ட் ஒரு பிளேயரை கொண்டு வந்தா கெட்டிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம். தலா தோனியா இருக்கட்டும், ஆஸ் அ லீடர் ஓவர் த இயர்ஸ் பார்த்துருக்கீங்க. கோச் ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கா இருக்கட்டும், சப்போர்ட் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா the players are taken care of very well. Taking care na I think giving them the space to perform அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய franchises பாத்தீங்கன்னா ப்ரெஷர் போடுவாங்க பிளேயர்ஸ் மேல, ரொம்ப எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு இவ்வளோ பர்ஸ் நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட, எங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல. பட் சிஎஸ்கேலாம் அது கிடையாது. நீங்கள் ஒரு 15 crore பிளேயராக இருக்கலாம், இல்லை ஒரு 20 lakh பிளேயராக இருக்கலாம். எவ்ரிபடி ஆர் ட்ரீட்டட் த சேம். அண்ட் நீங்கள் வந்து adding value to the team. அதான் இப்போ நீங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் டீமுக்கு. ஐ திங்க் தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் நானும் பிஃபோர் சிஎஸ்கே இந்தியா செவன்ஸ் ரொம்ப வருஷமா இருந்த அந்த கல்ச்சர் எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்குங்க. ஐ திங்க் பிளேயர்ஸ் ஹவ் பீன் கிவன் அ லாட் ஆஃப் ஃப்ரீடம் டு பர்ஃபார்ம். அந்த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி எப்பவுமே இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஃப்ரான்ச்சைசி டு ப்ளே ஃபார். அண்ட் ஐ திங்க் திஸ் இயர் மெகா ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அண்ட் நிறைய கேள்விக்குறி இருந்தது, எப்படி பண்ண போறாங்க, எப்படி எடுக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச டிப்பிக்கல் சிஎஸ்கே ஸ்குவாடாக இருந்திருக்கு. 95% ஆஃப் என்ன வேணுமோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மேலே ஒன்று எதிர்பார்க்க முடியாது அவங்க. ஓகே, பட் சிஎஸ்கேவோட மாக் ஆக்ஷன் ஒன்று தனியாக இன்டர்னலாக நடந்திருக்கும்ல. ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்ததா? கைண்ட் ஆஃப் வெரி சிமிலர். பட் அது மாக் ஆக்ஷனில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே இதான் இப்போ போனோம். பட் ஒரு ஐடியா இருந்தது எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு போகிறாங்க. பட் மாக் ஆக்ஷனில் எப்படி பண்ணுவாங்கன்னா டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க இவங்க தான் போகிறோம். ஏன்னா இந்த டீம் இந்த பிளேயருக்கு போனால் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும். ஸோ டெவன் கான்வே மேபி இந்த பர்ஸ் மேலே போனால் அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மாக் ஆக்ஷன் வந்து மேபி ஒரு 40-50% தான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதர்வைஸ் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க எந்த மாதிரி போகிறோன்னு. பட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60-70% ஐடியா இருந்தது என்ன மாதிரி பிளேயர்ஸ் போகிறாங்க. அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கா அந்த பிளேயர்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன தேவையோ ஐ திங்க் ஃபிளெமிங்கோ சொல்லியிருக்காரு 100 மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல. ஐ திங்க் லாஸ்ட் இயர் அங்கதான் கொஞ்சம் அந்த மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் வேல ஸ்பின்னர்ஸ் சிஎஸ்கேக்கு அங்கதான் கஷ்டப்பட்டோம். ஸோ அது எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு 100 மேல. அவர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஜிடிக்கு. ஸோ இங்க ஜிடி பிச்சஸ்லயே அவ்வளவு உதவி இல்லை அங்க. பட் சென்னை பிச்சஸ்ல கண்டிப்பா ஹெல்ப் இருக்கும். அண்ட் அவர் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ் 1-2 விக்கெட்ஸ் எடுத்தாலும் எனக்கு சிஎஸ்கே செம்மையா பண்ணுவாங்க இந்த வருஷம் கண்டிப்பா. அண்ட் ரிஷப் பண்ட் கண்டிப்பா நம்ம பேசணும். ஏன்னா ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆன்டிசிபேஷன். அங்க ஆக்ஷன்ல இருந்து ரிஷப் பண்ட் அப்படின்னு சொன்னோடனே அங்க இருந்த ஃபேன்ஸே பயங்கர சேர பண்ணாங்க. பட் சிஎஸ்கே வந்து ரொம்ப ரிஷப் பண்ட் மேல ஒரு ஈடுபாடு காட்டல. பட் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரிஷப் பண்ட் சிஎஸ்கேக்கு வரணும்ன்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்தது. அது எதிர்பார்ப்பு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க ரிஷப் பண்ட் இங்கே தான் வர போறாங்கன்னு. பட் அங்கதான் இமோஷன் சொல்றோம்ல. நீங்க ஆக்ஷன்ல இமோஷன் பார்க்கவே முடியாது. நீங்க ப்ராக்டிக்கலா இருக்கணும். நீங்க 55 crores per selection, நீங்க 28 crores நீங்க ரிஷப் பண்ட் போனா மீதி பிளேயர்ஸ் ஒரு
அன்பிலீவபிள் பிளேயர். மேட்ச் வந்து ரிஷப் பந்த் ஃபியூச்சர் கேப்டன்சி ஆப்ஷனாக கூட இருந்திருக்கலாம். பட் ருத்துராஜ் கேக்கட் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆஸ் ஏ கேப்டன். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு சீல்டு. ஸோ ரிஷப் பந்த் வந்து டெம்டேஷன் இருந்திருக்கலாம். ஆஹா, தலை தோனிக்கு அப்புறம் ரிஷப் பந்த் என்ன மாதிரி ஒரு பிக்கு செம்ம இது. பட் அங்கதான் ஐ திங்க் ஸ்மார்ட்டா இருந்திருக்காங்க சிஎஸ்கே. சரி, ஒரு 27 crore பிளேயர் போறதோட மேபி ஒரு செக்ரிகேட் பண்ணி ஒரு 2 பிளேயர் 10 crores போயிட்டு 2-3 பிளேயர் 4-5 crores போய் அது இன்னும் வேல்யூ கொண்டு வரும். ஏன்னா அது 3 வருஷம் 1 இயர்னா நீங்க லாஸ்ட் இயர் எதுக்கு மிச்சல் ஸ்டார்க் போன 1 இயர் ஆப்ஷன். அது 1 இயர் நம்ம ஆல் அவுட் போலாம். மிச்சல் ஸ்டார்க் சன்ரைசர்ஸ் பேட் கமெண்ட்ஸ்க்கு ஆல் அவுட் போனாங்க. பட் 3 இயர் பொறுத்த வரைக்கும் நீங்க 20-22 பிளேயர்ஸ் வேணும். 3 இயருக்கு ஒரு 4-5 யங்ஸ்டர் எடுக்கணும். நிறைய பேருக்கு இந்த வருஷம் சான்ஸ் கிடைக்குது. பட் நெக்ஸ்ட் 2 years எப்படி பில்ட் பண்ண டீம் நிறைய இருக்கு ஆப்ஷன்ல. நீங்க போயிட்டு அங்க ரிஷப் பந்த் எனக்கு பிளைண்டா வேணும் நீங்க 30 crores வரைக்கும் போனா உங்களுக்கு 25 crores பர்ஸ் இருக்கு. நீங்க அதுக்கப்புறம் ஒரு 17 பிளேயர்ஸ் பிக் பண்ணோம்னா அந்த 25 crores உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எஸ், ஐடியலி ரிஷப் பந்த் சென்னைக்கு வந்தா செம்மையா இருந்திருக்கும். பட் ஆக்சுவலாக எனக்கு நாட் as a CSKN பட் ஆஸ் அ கிரிக்கெட்டர் கூட எனக்கு தெரிஞ்சது காமன் சென்ஸ் ப்ரிவேல் பண்ணால் ரிஷப் பந்துக்கு போக மாட்டேன்னு தெரியும் எனக்கு. ஓகே. பட் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பிரச்சனை SRH வந்து ஆக்சுவலி ஃபேஸ் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களுடைய பர்ஸோடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் அவங்களுடைய பிட்லையுமே ரொம்ப ஹை போயிட்டாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களால சில பிளேஸ் மேலே போக முடியல, கொஞ்சம் திணற ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கொஞ்சம் சரியாக ஃபாலோ பண்ணல அந்த இடத்துல. See, I think every team needs வேறங்க. I can speak on behalf of CSK. SRH maybe இஷான் கிஷன் கொஞ்சம் ஜாஸ்தி போயிருக்காங்க. பட் ஐ திங்க் இஷான் கிஷன் பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு டிராவல் சைட் அபிஷேக் சர்மா இருக்கு, எதுக்கு இஷான் கிஷன் போயிருக்காங்க தெரியல. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹென்ரி கிளாசன் கீப்பிங் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பேக்கப் கீப்பராக எடுத்துருக்கலாம். பட் ஐ திங்க் ஈச் டீம் அவங்களோட ஓன் நீட்ஸ். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேபி நம்பர் 3 ஆடுவார். பட் கிளாசன் இருக்கு, நிதிஷ்குமார் மாதிரி பிளேயர்ஸ் வச்சு மேபி அந்த கொஞ்சம் ஜாஸ்தி போயிருக்காங்க. இன்னொரு போலர் எடுத்துக்கலாம். ஸோ அது ஏன் தாட் ப்ராசஸ் அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் அவங்களுக்கு தே வாண்டட் இஷான் கிஷன் மேபி 2-3 crores எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணாங்க. தே வர் லக்கி டு கெட் இட் எல்லாம். ஓகே கிரேட் சார். ஸோ இந்த வாட்டி அன்சோல்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ கேன் அண்ட் வார்னர், ஷர்துல் தாக்கூர் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து அன்சோல்டில் இருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கல. பிகாஸ் டேவிட் வார்னரே வந்து அன்சோல்டில் போனப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. ஷர்துல் தாக்கூர் மாதிரி ஆல்ரவுண்டர். தேவ்தத் படிக்கல் ஐ மீன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போல, பட் செகண்ட் ரவுண்ட்ல RCB ஆமா. பட் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நினைச்சேன் தேவ்தத் படிக்கல் வந்து கோ ஃபார் அ லாட் மோர் நினைச்சேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் எஸ் ஒரு 1 or 2 years கொஞ்சம் குவாய்ட்டா இருந்தது. அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இருந்தது. பட் ஓவரால் பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் மேபி, பட் மேபி நிறைய ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்டிங் அண்ட் யங்கர் பிளேயர்ஸ். 3 years இங்க 1 year ஆக்ஷனா டேவிட் வார்னர் 200% போயிருப்பாரு. பட் 3 yearsனால எவ்வளவு நாள் ஆட போறாரு அவரு, எவ்வளவு நாள் இன்டென்சிட்டியோட ஆட போறாரு. அன்பிலீவபிள் பிளேயர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் IPL எவர் ப்ரொடியூஸ். அதை பத்தி டவுட்டே இல்லை. பட் நீங்க 3 year பாக்கச்ச மேபி ஐ திங்க் நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் பார்த்துருப்பாங்க. சரி, இப்போ இந்த பிரசன்ட்ல 1 year பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, செம்மையா இருப்பாரு. பட் 2 years கோயிங் டவுன் லைன் ஏற்கனவே ரிட்டையர் பண்ணிருக்காரு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் லெஜெண்ட்ஸ் லீக்ல, லெஜெண்ட்ஸ் இல்ல, ஐ திங்க் IL T20ல அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் கிரிக்கெட் எவ்வளவு நாள் ஆட போறான்னு தெரியல. ஸோ அந்த ரிஸ்க்னால தான் டேவிட் வார்னர் மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கலாம். பட் அதர்வைஸ் ஐ திங்க் எவ்ரிபடி எல்ஸ் யாரு எதிர்பார்த்தமா இருக்காங்க டீம்ல. ஷர்துல் தாக்கூர் கொஞ்சம் வெரி வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா ரீசெண்டாக தான் பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்கே சான்ஸ் கிடச்சிருக்காரு, இந்தியா கூட எப்போ சான்ஸ் கிடச்சிருக்கோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்லைட்லி சர்ப்ரைசிங். பட் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால அந்த லக்ஸுரி இருக்குங்க அவங்களுக்கு. அந்த ஆல்ரவுண்டர் வேல்யூ பற்றி பேசியிருக்கோம். இம்பாக்ட் பிளேயர்லாம் நீங்கள் 7-8 பேட்ஸ்மேன் ஆடலாம். ஸோ அது மாதிரி இருந்துச்சு. ஆல்ரவுண்டர் தேவையே இல்லை. ஆல்ரவுண்டர்ஸ் வெங்கடேஷ் ஐயர் போலிங்கே போடுறதில்ல, சிவம் துபே போலிங்கே போடுறதில்ல. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் வேல்யூ அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அது ஐ திங்க் அது ஒரு ஷோவை வச்சிருக்கலாம், அது பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனாக இருக்கலாம். அந்த இம்பாக்ட் பிளேயர்னால அந்த ஆல்ரவுண்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடினா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னா ஷர்துல் தாக்கூர் 100% ஒரு டீம்ல இருந்திருப்பாரு. பட் அந்த இம்பாக்ட் பிளேயர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரே ஆடலாம், அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ள உட்காந்து இன்னொரு போலர் ஆடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய டீம் யோசிக்கிறாங்க இப்போ. ஓகே. அண்ட் பொதுவாக அந்த R-team அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆக்ஷன்ல பயங்கரமா ப்ளே பண்ணிச்சு. ஸோ நீங்க இந்த R-team அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு ரூல்? சி ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்மார்ட் ரூலுங்க. எனக்கு தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டில் R-team எப்படின்னா ஒரு டீம் சைட் நாளைக்கு நீங்கள் அர்ஷ்தீப்பை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. நாளைக்கு வந்து ஒரு டீம் அர்ஷ்தீப்பை வந்து ஒரு 8 crores கிடைக்குது.
நீங்கள் 18 crores நீங்கள் ரீட்டைன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் 10 crores சேவ் பண்ணுறீங்க. ஈவன் 12 crores ஆர்டிஎம்ல எடுத்தால் கூட யூஆர் சேவிங் 6 crores. ஸோ நிறைய டீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த சான்ஸ் எடுக்கலாம். சப்போஸ் ஆர்ஷ்தீப் வந்து 8 crores, அது வந்து ஆர்ஷ்தீப் மாதிரி போலர் 8 crores கிடைக்கிறது கஷ்டம். பட் சப்போஸ் 10 crores கிடைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் SR நடராஜன் ரீட்டைன் பண்ணியிருக்காரு, 10.75 போயிருக்காரு. சப்போஸ் செகண்ட் ரிட்டர்ன் 14 crores, யூஆர் சேவிங் அட்லீஸ்ட் ஒரு 2.5-3 crores அங்கே. ஸோ அதுதான் மெயினாக ஆர்டிஎம் அதுதான் யூஸ் பண்ணாங்கல்ல. பட் மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு KL ராகுல் கிளியராக தெரிஞ்சது LSGக்கு போகிறதுலன்னு. அது கிளியராக அந்த நாட் அ வெரி குட் எண்டிங் அவருக்கு அங்கே. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச LSG இஃப் திங்ஸ் வர் குட் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க, பட் நாட் டு பி. ஸோ இல்லை ஆர்டிஎம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ சில பேர் வந்து கிளியராக தெரிஞ்சுவிடும் ஓகே ஆர்டிஎம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு. ரிஷப் பந்த் டெல்லி எடுத்தாங்க எண்டில், பட் ரொம்ப ஜாஸ்தி கேட்டாங்க. ஸோ அங்கே கூட ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. பட் ஆர்டிஎம் இஸ் ஆல் அபவுட் தட், ஜஸ்ட் ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி. சரி ஒரு பிளேயருக்கு வந்து சப்போஸ் அந்த ஜாக்பாட் இப்போ நம்ம திரும்பி சொல்ற சாம் கரன் வந்து 2.4 crores வந்து கட்சது வந்து ஜாக்பாட் சிஎஸ்கேக்கு. அவரே 11 crores ரீடைன் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். இப்போ 2.4 வித்திருந்தா ஈவன் 5 crores சேவிங் அரௌண்ட் 6 crores கண்டிப்பா. ஸோ அதுக்கு தான் மெயினா ஆர்டிஎம் தவிர ஐ டோன்ட் திங்க் ஆர்டிஎம் அதுக்கு தான் பாக்குறாங்க. இல்லைன்னா அந்த பிளேயோட பீன் ரீடைன்ட் அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு அந்த ஆர்டிஎம் பண்ணி ஒரு போனஸ் 5-6 crores சேவ் பண்ண முடியுமா, அதான் யோசிக்கிறாங்க ஃப்ரான்ச்சைசிஸ். ஓகே ஓகே. அண்ட் மொரோவர் இந்த டீம் நம்ம சென்னையில் வந்து இப்போ நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க. பிகாஸ் தமிழ் பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஹோம் கிரவுண்டில் நம்மளோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் சென்ஸ் இங்கே நம்ம மேட்சஸ் ஆடுறப்போ அவங்களுடைய விஷயங்கள் இருக்கும். அஸ்வினுடைய ஹையஸ்ட் ரெக்கார்ட் ஐபிஎல்ல வந்து சேப்பாக்லேயே இருக்கு. ஸோ தமிழ் பிளேயர்ஸ் இன் சிஎஸ்கே அப்படிங்கிறது டீமுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இன்னும் ஏற்றுது? செம்மையாக இருக்குங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் ஆடிச்ச ஒரு 5-6 பேர் இருந்தோம். ஆக்சுவலாக நான், பத்ரி, எல் பாலாஜி, அதுக்கப்புறம் அஸ்வின், முரளி விஜய், அனிருத் ஸ்ரீகாந்த், நிறைய பேர் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 years தமிழ்நாடு எக்கச்சக்க பேர். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அஸ்வின் வந்து தேங்க்ஸ் டு சிஎஸ்கே ஒரு மேட்ச் வின்னர் ஆகி ஒரு வேர்ல்ட் பீட்டர், ஒன் ஆஃப் லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம் ஆயிருக்காரு. ஸ்டில் ரிமெம்பர் அஸ்வின் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆடம் கில்கிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளேயர் எடுக்குச்சு அண்ட் ஃப்ரம் தேர் நோ லுக்கிங் பேக். ஸோ அது மாதிரி முரளி விஜய் பிரில்லியண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பத்ரி ஒரு அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ், மிடில் ஓவர்ஸில் செம்மையாக ஆடி இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ஒரு 5-6 years ஒரு லல் இருந்தது. அந்த டைமில் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்களா தமிழ்நாடுல, அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஜய் சங்கர் ஐ திங்க் அவரும் 1.2 crores கிரேட் வேல்யூ, சூப்பர் பால் ரவுண்டர். ஆண்ட்ரே சித்தார்த் நல்ல ஒரு யங்ஸ்டர், செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டிஎன்பிஎல் அண்ட் அனி டிராஃபியில். அண்ட் குர்ஜப்னீத் சிங் நிறைய பேர் அவரும் ரேடாரில் இருந்தார். இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் டாக்ஸ் இருந்தது அவர் ஆஸ்திரேலியா நெட் பாலராக கூட்டின்னு போகலாம்னு கூட பேச்சு இருந்தது. அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்திருக்காரு. அனி டிராஃபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா புஜாரா அழவிட்டார். ஆக்சுவலாக புஜாரா மாதிரி பிளேயரை பீட் பண்ணது அனி டிராஃபியில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ அங்கே டேலண்ட் தெரிஞ்சு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி சிஎஸ்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், இது 1 yearனா கஷ்டமாக இருக்கும். பட் 3 yearsனா மேபி குர்ஜப்னீத், ஆண்ட்ரே சித்தார்த் இந்த வருஷம் ஒரு வாய்ப்பு கிடைக்காது. கிடைச்சா சூப்பர். பட் நெக்ஸ்ட் 2 yearsக்கு இந்த டைமில் அப்படியே ஸ்லோவாக அவங்கள மோல்ட் பண்ணி பிரில்லியன்ட் கிரிக்கெட்டர்ஸாக ஆக்கலாம். ஸோ சூப்பர். ஐ திங்க் ஆஃப்டர் லாங் டைம் சிஎஸ்கே லோக்கல் 4 players நடுவில் ஒரு வருஷம் ஐ திங்க் ஜெகதீஷன் இருந்தால் ஒரு வருஷம், அப்புறம் 2-3 வருஷம் இருந்தார் ஸ்குவாடில். அதுக்கப்புறம் ஐ திங்க் 1 year ஹரி நிஷாந்த் ஒரு பிளேயர் தான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் 4 பேர் எடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு சி அஸ்வின் பேக். ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ டு ஆட் ஆஸ் அ பிளேயர், ஆஸ் அ லீடர். அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் சங்கர் கூட இந்த கண்டிஷன்ஸில் நல்லா ஆடி இருக்காரு. அண்ட் ஆஃப் லேட் விஜய் சங்கர் லாஸ்ட் 2 years வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நடுவில் ஒரு 2 years லல் இருந்தது இன்ஜுரிக்கு அப்புறம். பட் லாஸ்ட் இயர் ரன் டிராஃபியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த வருஷம் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு செம்ம கிரிக்கெட்டராக வந்திருக்காரு. ஸோ குட் டு ஹேவ் ஹிம் பேக். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ சிஎஸ்கே லோக்கல் பிளேயர்ஸ் ஆஃப்டர் லாங் டைம் 4 players வந்து வெரி வெரி ஹாப்பி டு சி. இன்ஃபேக்ட் குர்ஜப்னீத் சிங் வந்து தமிழ் பிளேயர்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து வேற எங்கேயும், பட் அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்குறப்ப டிஎன்பியில் அவர் திண்டுக்கல் காடி இருக்கிறாரு, மதுரை காடி இருக்காரு, நான் ரன்ஷியில் விளையாண்டுருக்காரு. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஐ திங்க் குருநானக் காலேஜ் ஜாயின் பண்ணாரு. இந்தியா சிமெண்ட்ஸ் ஆடிந்தார் லீக். நிறைய பேர் தெரிஞ்சது இந்த பொட்டன்ஷியல், நல்ல டால் லேங்கி ஃபாஸ்ட் பவுலர். பட் இப்போ ஆஃப் லேட் என்ன இருக்குன்னா ஃபிட்டராக ஆயிருக்காரு, குவிக்கராக போடுறாரு. இப்போ நிறைய ஐடியா இருக்குது, அனுபவம் இருக்குது அவருக்கு நிறையா சென்னையில் போட்டு. ஸோ வெரி குட் பிக் நினைக்கிறேன் குர்ஜப்னீத் சிங்லாம். வேறு டீம் எத்தனை போயிருந்தா அந்த மாதிரி பவுலர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 135-140 கிட்ட போட்டார். ஆக்யூட்டாக இருக்கார். நிறைய ஸ்லோ டெலிவரிஸ் இருக்குது. T20க்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில் செட் பொசஸ் பண்ணுறாரு அவர். ஸ்லோ பவுன்சர், ஸ்லோவர் டெலிவரிஸ். இப்போ தான் சொன்னேன் ரனி டிராஃபியில் ஒரு பிரில்லியன்ட் ஸ்பெல் போட்டார். சேத்தேஸ்வர் புஜாரா மாதிரி ரனி டிராஃபியில் விக்கெட் எடுக்கணும்னா செம்ம ஸ்கில் பண்ணுங்க. ஏன்னா இல்லை அவர் அவுட்டே எடுக்க முடியாது ரனி டிராஃபியில். அந்த மாதிரி பிளேயர் 300-400 அடிக்கக்கூடிய பிளேயர். ஸோ அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக ரிசீவ் பண்ணி அந்த ஸ்பெல்லே செம்மையாக போட்டார். ஸோ வெரி வெரி குட் டு சீ.
ஐ ரியலி ஹோப் அந்த மாதிரி போலர் சிஎஸ்கேல பெர்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிற செம்ம வாய்ப்பு இருக்குது. பட் ஐ திங்க் கிரேட் லேர்னிங்காக இருக்குங்க அவருக்கு. எரிக் சிமன்ஸ் மாதிரி போலிங் கோச் இருக்காரு அண்டர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், அண்ட் அஃப்கோர்ஸ் தலா தோனி கேப்டன்சியில் வந்து நிறைய பிளேயர் சொல்லியிருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே மாதிரி ஒரு பிளேயர் கூட சொல்லியிருக்காரு தோனி அடியில் ஆடி தான் நான் பெட்டர் ஆனே ஆஸ் கிரிக்கெட்டர். அண்ட் ஐ ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள், எக்கச்சக்க பிளேயர்ஸ் அண்டர் தோனி வந்து என்ன அவங்க ஸ்கில் செட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா தோனி ஆஸ் அ லீடர் நிறைய பார்த்துருக்கு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டிஸ் என்னன்னா அவருக்கு என்ன நடக்க போது முன்னாடியே தெரியுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது 1 or 2 times இல்லை, நான் 9 or 10 times அவருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கைட் பண்ணியிருக்காரு. சார் இந்த மாதிரி பேட்டருக்கு இந்த மாதிரி லென்த் போடுங்க, அது 6 அச்சா கூட பரவாயில்ல, அதுக்கு ஃபீல்டு இருந்து அதை தாண்டி போனால் கூட பரவாயில்ல, அந்த குஷன் தராரு போலர்ஸ். நீங்கள் வைட் யாக்கர் போட்டு நீங்கள் வைட் தாங்க பரவாயில்ல, வைட் யாக்கர் போட்டு பாயிண்ட் மேலே 6 அடிக்கிடும் பரவாயில்ல, பட் நீங்கள் வைட் யாக்கர் ஃபீல்டில் வச்சு நீங்கள் ஸ்டம்பில் போட்டால் நாட் அக்செப்டபிள். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி அந்த ஒரு இந்த பேட்டருக்கு என்ன மாதிரி பண்ணோன்னு, ஸோ அது வந்து அதை பற்றி திரும்பி தோனி கேப்டன்சி பற்றி பேசிகிட்டே இருக்கலாம், ஷோ போயிட்டே இருக்கும். பட் யா ஐ திங்க் குர்ஜப்ரீத் மாதிரி போலர் நிறைய அண்டர் தோனி கற்றுருப்பாரு அண்ட் வில் ஒன்லி கெட் பெட்டர். ஓகே. அண்ட் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவீங்க நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து பர்டிகுலராக சிஎஸ்கேல வந்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச 2 காரணங்கள் இருக்குது. நீங்கள் எதுன்னு சொல்லுங்கள். ஒன்று வந்து தோனியோட கேப்டன்சி, தோனியோடைய கைடன்ஸில் விளையாடுறது அப்படிங்கிறது ஒன்று. 2வது சென்னை அப்படின்றதே ஒரு பெரிய வைப். இன்னைக்கு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியை பார்க்குறப்போ சென்னை அப்படின்னாலே எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே அதுக்கான வைப் இருக்குது. ஸோ அந்த ஃபேன் ஃபாலோயிங் அப்படிங்கிறது ஒன்றா, இல்லை தோனிக்கான ஒரு ரீசன் நிறைய பிளேயர்ஸ் விளையாடுவோம்? ஐ திங்க் நிறைய விஷயம் இருக்குங்க. நீங்கள் ஐ திங்க் 2 பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஒன்று, தோனி வந்து ஐ திங்க் எப்படி சொல்ல ஒரு ஐகானாக இருந்திருக்காரு. அண்ட் அந்த மாதிரி ஐ திங்க் சிஎஸ்கேல மட்டும் இல்லைங்க, ஐ திங்க் வேர்ல்டு வைட் ஸ்போர்ட்டில் தோனிக்கு ஒரு ஒவேஷன் கட்சியில் பேட்டிங் வரத்துக்கு. அது மாதிரி வேற ஒரு மைக்கேல் ஜார்டனை பற்றி பேசலாம், ராஜர் ஃபெடரரை பற்றி பேசலாம். பட் சிஎஸ்கே வந்து தோனி உள்ள வச்ச அந்த ஆரா, செப்பாக்கில் மட்டும் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க ஆல்ரவுண்ட் கிரவுண்ட் இந்தியா, அந்த மாதிரி அது என்ன தெரில, அந்த மாதிரி ஒரு என்ன ஒரு பீஸ்டா இருந்திருக்காரு அவர். கிரேட் பெர்ஃபார்மர், அமேசிங் கேப்டன். அண்ட் தோனியோட ஆடி இருக்கேன் ஃபர்ஸ்ட் 3 years அண்ட் ஆஃப்டர் ஒரு பிரேக் இருந்து இப்போ 2018 தோனி இந்த பர்சன் மீட் பண்ணேன். ஆஃப்டர் இந்தியன் டீம் ஆடின அப்புறம் ஒரு மச் காமா பர்சன், ஒரு கிரேட் ரோல் மாடலாக இருந்திருக்காரு, ஒரு மென்டராக இருந்திருக்காரு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஐ திங்க் சென்னை என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஆஸ் அ பர்சன் ஒரு பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங்காக இருந்திருக்காரு. தட் ஐ கேன் வவுச் ஃபார். அதை பற்றி டவுட் இல்லை. கிரிக்கெட் பற்றி பேசுகிறேன், ஆனால் கிரிக்கெட் பற்றி எல்லாருக்கும் தெரியும், லெஜெண்ட் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு. பட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரிலேட் வித் ஹிம். ஃப்ரம் ஒரு 10-year-old பையன்ட்டேருந்து ஒரு 80-year-old பார்ட்டிகிட்டேருந்து they are all able to relate to தோனி. ஸோ அங்கே தான் ஐ திங்க் ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. எஸ், தோனிஸ் எஃபெக்ட் அதை பற்றி டவுட்டே இல்லை. சிஎஸ்கே இஸ் எ ஃப்ரான்ச்சைஸ். ஆப்வியஸ்லி ஐ வாண்ட் டு ஆட் என் ஸ்ரீனிவாசன் சார். அவர் மாதிரி ஒரு கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த கேம் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் காசி சார் வந்து ஒரு இப்போது எம்டி சிஇஓ இருக்கார். அவர் வந்து யூனோ த வே ஹீஸ் ஹேண்டில் பிளேயர்ஸ் ஓவர் த இயர்ஸ். ஸோ நிறைய விஷயம் இருக்குங்க. அந்த சிஎஸ்கே ஒரு இட்ஸ் இமோஷன் சொல்லுவாங்க. எஸ், 5 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. பட் ஜஸ்ட் பீயிங் தேர், அது நீங்கள் யூ ஹேவ் டு பி அ பார்ட் ஆஃப் இட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து வார்த்தையில் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ சிஎஸ்கே இஸ் அன் எமோஷன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அது அப்படி தான் இருக்க போகிறது. அண்ட் I was very, very fortunate to be a part of them and still be a part of them. Great. And நீங்கள் இப்போ சிஎஸ்கேல கரண்ட் ட்விட்டராக இருக்கிறீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் டிஎன்பிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சூப்பராக தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டிஎன்பிஎல்லேருந்து நிறைய டேலண்ட்ஸை வந்து இப்போ ஃபைன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி இருக்குது? அண்ட் கிரிக்கெட் டுவர்ட்ஸாக டிஎன்பிஎல் போன்ற விஷயங்கள் கிரிக்கெட் இன்னும் எந்த அளவுக்கு மோல்ட் பண்ணிட்டு இருக்கு? I think TNCA hats off to them. I think என் ஸ்ரீனிவாசன் சார் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. கிரேட் டோர்னமெண்ட். அந்த நீங்கள் ஐ திங்க் நிறைய நேம்ஸ் கொண்டு வரலாம். அந்த ஸ்கவுட்டிங் சிஸ்டம் வந்த அப்புறம் ஒரு வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ஒரு வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், ஒரு ஜெகதீஷ்னா இருக்கட்டும், நிறைய பேர் டிஎன்சிஏ ஸ்கவுட்ஸ் வந்து டிஎன்பிஎல்ல பார்த்து தான் பிளேயர்ஸை பிக் பண்ணாங்க. ஸோ முருகன் அஸ்வின் அவரும் ஐ திங்க் டிஎன்பிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணி தான் வந்தார். ஸோ கிரேட் டோர்னமெண்ட். ஐ திங்க் நான் நிறையா டோர்னமெண்ட்ஸ் போய் பார்த்தேன் இந்த வாட்டி. யூபி, பஞ்சாப், கேபிஎல் அஃப்கோர்ஸ். பட் பெஸ்ட் ரன் டோர்னமெண்ட்டாக டிஎன்பிஎல், அதை பற்றி டவுட்டே இல்லை. ஐ திங்க் டிஆர்எஸ்சி எல்லாமே இருக்குது. இட்ஸ் லைக் பிளேயிங் ஐபிஎல் கேம். அவ்வளோதான். எல்லா பியூட்டிஃபுல் சென்டர்ஸுங்க. நீங்கள் நத்தமில் போவாங்க, இப்போது கோயம்புத்தூரில் கிரவுண்ட் இருக்குது, சேலமில் கிரவுண்ட் இருக்குது, அஃப்கோர்ஸ் திருநெல்வேலியில் அண்ட் செப்பாக்கில். ஸோ பெஸ்ட் ரன் டோர்னமெண்ட், நிறையா டேலண்ட்டு, பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட், குக்குபரா பால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அம்பையர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து
இட்ஸ் நாட் என்னன்னா ஒரு ஐபிஎல் நடத்துற மாதிரி டிஎன்பிஎல் நடத்துறாங்க. ஸோ அங்கேயே ஒரு ஒரு ஸ்கவுட் வந்தால் ஒரு ஐடியா இருக்குது, சரி இந்த டோர்னமெண்ட்ல பார்த்தா ஒரு நல்ல ஐடியா இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. எல்லாரும் ஆடுறாங்க டிஎன்பிஎல். ஒரு தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், ஒரு அஸ்வின் பாருங்க பெரிய ஆடுறாரு, விஜய் கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் ஆடினாரு. ஸோ எல்லாரும் இந்த டோர்னமெண்ட் ஆடுறாங்க, நிறைய வேல்யூ இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. அண்ட் பியூட்டிஃபுல் சென்டர்ஸ், நல்லா பிச்சஸ் டு பிளே ஆன். ஸோ நீங்க ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்பிலீவபிள் டோர்னமெண்ட். அண்ட் அதனால தான் நிறைய பேர் வராங்க இந்த டோர்னமெண்ட்டை பார்க்க. நீங்க எல்லா ஸ்கவுட்டும் இருப்பாங்க இந்த டோர்னமெண்ட்டை பார்க்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங். நீங்க ஒரு ஸ்கவுட்டாக போச்சு நீங்க ஒரு 10 பிளேயர் பிக் பண்ண முடியாதுங்க, ஒரு 2 பிளேயர் தான் பிக் பண்ண முடியும். அண்ட் அங்கே தான் ஒரு வருண் சக்கரவர்த்தி வந்தார். அவர் ஒரு கிரேட் ஸ்டோரி, டிஎன்பிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணி தான் வந்தார். ஸோ திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஹோலிஸ்டிக்லி பெஸ்ட் டோர்னமெண்ட் T20 கிரிக்கெட்னு பொறுத்த வரைக்கும். இன் டர்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு கிரேட் திங். அண்ட் நிறைய நல்லது நடந்துருக்கு. தேங்க்ஸ் டு டிஎன்பிஎல் டீமுக்கு நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, குர்ஜப்னீத் சிங் அந்த பார்த்து தான் நிறைய பேர் வந்து ஓகே ஹி இஸ் ரெடி ஃபார் ஐபிஎல் அதை பார்த்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் 13 இயர்ஸ் ஓல்டு சூரியவன்ஷியை வந்து டீம்ல எடுத்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப யங்கான ஒரு கிரிக்கெட்டர். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயமா நீ டாக் ஆஃப் தி டவுனா மாறி இருக்காருல்ல, அதை பத்தி சார்? ஐ திங்க் அந்த ப்ரைஸோடலாம் கிரேட்டஸ்ட் அவருக்கு என்ன ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட்னா ராகுல் டிராவிட் அண்டர் ஒர்க் பண்ண போகிற ராஜஸ்தான் ராயல்ஸ். ராகுல் டிராவிட் நீங்கள் பார்த்தீங்க அண்டர் லெவல் நிறைய பிளேயர்ஸை வந்து பியூட்டிஃபுல்லாக மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து வந்திருக்காரு. ஸோ எஸ் அவருக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஃப்ரீக்குங்க. 13 இயர்ஸ்ல ஆடுறதுனா ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஆஸ்திரேலியா அண்டர் ஆடினாரு, நிறைய டைம் இருக்கு, வெரி கிரேஸ்ஃபுல். ரொம்ப ரீசன்ட்டா சேப்பாக்ல கூட சூப்பர்பா அதான் அந்த வீடியோலாம் பார்த்தேன். ஐ திங்க் ஆஸ்திரேலியா சூப்பர்பா ஆடினாரு, நிறைய டைம் இருக்கு பேக் ஃபுட்ல. இந்த வயசுல ஐ திங்க் அது காட் கிவன் டேலண்ட். பட் அந்த காட் கிவன் டேலண்ட்டை மோல்ட் பண்ணதுக்கு under Rahul Dravid best person to work under. So அவருக்கு வந்து I think more than the money factor அதோட ராகுல் டிராவிட் 2.5 months or maybe more அதுக்கப்புறம் அவங்க அகாடமியும் இருக்கு. ஸோ best person to get trained under இந்த லெவலில். அண்ட் ஐ திங்க் அதுதான் பார்த்துருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த பிளேயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 13 வயசு தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் இயர் ஆடுறது கஷ்டமாக இருக்கும். பட் ஃபியூச்சர்ல மேபி நீங்க சொன்னது 3 இயர்ஸ்க்கான டைம். அண்ட் சம்டைம்ஸ் ஃப்ரான்ச்சைஸிஸும் ஒரு பிகர் பிக்சரும் பார்ப்பாங்க. நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்தியன் டீமுக்கு ஆடணும்னா இங்கே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் டெஃபினட்டாக அந்த நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். ஸோ லைக் ஐ செட், எஸ் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா எங்கள் ஃப்ரான்ச்சைசி நல்லா பண்ணோம், பட் பியாண்ட் தட் நம்ம கண்ட்ரிக்கு யார் நல்லா பண்ணுவாங்க அவங்க மாதிரி பிளேயர்ஸை மோல்ட் பண்ணி எடுத்துனா அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். 13 இயர்ஸ் நாங்கள் பிக் பண்ணோம், ஓகே மேபி ஒரு 3 இயர்ஸில் அப்புறம் சிஎஸ்கே வாங்குவாங்க, ஆர்சிபி வாங்குவாங்க, பட் இங்கே தான் அவர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாப்பி ஃபீலிங் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ ராஜஸ்தான் பொறுத்த வரைக்குமே ராகுல் டிராவிட் சார் வந்து உள்ளே வந்திருக்கிறார் கேப்டன், ஐ மீன் அந்த டீமை வந்து கைட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து அவங்களுடைய வேல்யூ வந்து இன்னும் அது மாற்றுறதுக்கான விஷயங்கள் இருக்கா இன்னும் அந்த ராஜஸ்தானுடைய விஷயங்களை? ஐ திங்க் ஒரு கோச் பொறுத்த வரைக்கும் இல்லை, கிரிக்கெட்டில் சம்டைம்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் இது. ஏன்னா நீங்கள் எப்படி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒன்ஸ் அந்த என்ன அந்த நீங்கள் ஃபீல்டில் போனப்புறம் உங்களுக்கு யூ ஹாவ் நோ கண்ட்ரோல் அட் ஆல். ஸோ ராகுல் டிராவிட் ஆஸ் அ கோச், கிரேட் கோச், செம மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக அவர் எடுத்துன்னு. பட் ஜஸ்ட் பிகாஸ் ராகுல் டிராவிட் இஸ் கம் நாளைக்கு நம்ம வின் பண்ண போகிறோம் அது மாதிரி அவங்க எதிர்பார்க்க முடியாது. வின் பண்ணால் ஒரு போனஸ் தான் கண்டிப்பாக. நானும் கோச்சாக இருந்திருக்கேன் நிறைய வாட்டி, செம்ம கண்டிப்பாக நீங்கள் யூ டூ த பெஸ்ட் ஜாப் எல்லாம் பண்ணுவீங்க, பட் உள்ளே போன அப்புறம் அவங்க பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பட் சம்டைம்ஸ் நீங்கள் கோச்சாக வரீங்க, நெக்ஸ்ட் இயர் வின் பண்ணுவாங்க. ஸோ அது தட்ஸ் வை நிறைய வாட்டி ஒரு கோச் பிக் பண்ணிட்டு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்க மாட்டேங்க, நிறையா ஃபேக்டர்ஸ் பார்ப்பீங்க. யங்ஸ்டர்ஸ் எப்படி மோல்ட் பண்ணுறது, அவரோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது. ஐ திங்க் அந்த லெவலில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் தான். நீங்கள் போயிட்டு ஐபிஎல்லில் வந்து ரித்ராஜ் கேட் நீ கவர் ட்ரைவ் எப்படி ஆடணும், டிஃபென்ஸ் ஆடணும் எப்படி ஆடணும் கற்றுற போதில்ல. நீங்கள் எப்படி உங்கள் டீமை ஃபார்ம் பண்ண போகிறீங்க, எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, ஒரு பிளேயர் பேட் ஃபார்மில் இருந்தாங்க எப்படி அவருக்கு திரும்பி எடுத்துன்னு வர போகிறீங்க, ஒரு பிளேயர் செம்ம ஃபார்மில் இருந்தால் எப்படி அதை மெயின்டைன் பண்ண போகிறீங்க, போலர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, பிளேயர்ஸோட டெம்பரமெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க. சில பேர் வந்து பயங்கர டெம்பரமெண்டலாக இருப்பாங்க, ஓகேங்களா, சில பேர் வந்து ரொம்ப சில்ட் அவுட்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் வேணும். ஸோ நிறையா இருக்குது கோச்சிங் வந்து கிராஸ் ரூட் லெவலில் வேறு, அவங்களுக்கு வந்து നിങ്ങൾക്ക് தெரியணும் எப்படி என்ன பண்ணோம், ஸ்கில் லெவலில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். பட் இந்த லெவலில் ஸ்கில் லெவலுக்கு அது சம்மந்தமே இல்லை, எல்லாருக்கும் வேறு மாதிரி. இப்போ ஒரு பிளேயருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தோனிக்கு வந்து அவரோட ப்ரிப்பரேஷன் வேறு மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் போய் தோனிட்டு சொல்ல முடியாது நீ இப்படி தான் பண்ணோன்னு. இல்லை, எனக்கு இதுதான் அந்த ப்ரிப்பரேஷனுக்கு அவர் எப்படி பெஸ்ட்டு தர முடியும், நெட் பவுலர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அவருக்கு என்ன வேணும். ஸோ இட்ஸ் யூஆர் மோர் ஆஃப் அ சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த லெவலில். ஸோ கோச்சிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ராகுல் டிராவிட் வந்து இந்தியன் டீம்லேயே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அவர் ஸ்டார்டிங்காக ரோசியா இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே சவுத் ஆஃப்ரிக்காவில் உதப்பட்டாங்க. நிறைய பேர் இது சொன்னாங்க அது சொன்னாங்க. பட் எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டீம் வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. அது ஸ்ட்ரெயிட்டே நெக்ஸ்ட் டே நடக்கல. ஐ திங்க் ஒரு 3 இயர் பீரியடில் ஆச்சு. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் உதப்பட்டாங்க. ஸோ இட் டசன்ட் ஹேப்பன். பட் ராகுல் டிராவிட் அஸ் அ கோச் அந்த லெவலில் கண்டிப்பாக இ வில் ஆட் அ லாட் ஆஃப் வேல்யூ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. கிரேட் சார். அண்ட் இன்னொரு பக்கம் பெங்களூருடைய டீமை பற்றி நம்ம மிக்சடான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அவங்க வந்து இன்னும் ப்ராப்பராக டீம் இந்த வாட்டி பிக் பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பெங்களூர் வந்து கப் அடிக்கணுன்ற ஒரு பெரிய குறிக்கோளோட இருக்காங்க. பட் கன்சிஸ்டண்டாக நம்ம சாம்பியன்ஸ்னு பார்க்குறப்போ கேகேஆர் இருக்கிறாங்க, நம்ம சென்னை இருக்கிறோம், அண்ட் மும்பை இருக்கிறாங்க. இதை தாண்டி சாம்பியன்ஸ்ன்ற விஷயம் வந்து உள்ள வர முடியாமல் நிறைய டீம்ஸ் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அண்ட் பெங்களூருடைய பெரிய கனவு எப்படியாவது ஒரு வாட்டி சாம்பியன்ஸ் அடிச்சிடணும். விராட் கோலி ஒரு பக்கம் இருக்கிறாரு. பட் ஸ்டில் அவங்களுக்கு இன்னும் அது ஒரு போராட்டமாகவே இருந்துட்டு இருக்கு. ஐ திங்க் மோர் தென் பிக்கிங் த டீம் லக் ஃபேக்டர்னு சொல்ல மாட்டேன். நிறைய வாட்டி பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் கேல், விராட், ஏபி அந்த மாதிரி நான் 3-4 அன்பிலீவபிள் பேட்டர்ஸ் தான் நான் போலிங் இருக்க மாட்டாங்க சம்டைம்ஸ் போலிங். ஸோ ஐ திங்க் அந்த பேலன்ஸ் எப்பயுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஐ திங்க் லாஸ்ட் இயர் தி ஹேட் த பெஸ்ட் ஸ்குவாட். லாஸ்ட் இயர் பெஸ்ட் சான்ஸ் அவங்க வின் பண்ணுறதுக்கு. பட் அதை கோட்டை விட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டீசென்ட் நல்ல ஸ்குவாட் தான் இருக்குங்க அவங்களுக்கு. பேட் ஸ்குவாட்லாம் சொல்ல முடியாது. ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஒரு ரொம்ப ஆர்டினரி போலிங் லைனப் எடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எஸ் தயால் தான் செம்மையா யூஸ் பண்ணி அவர் வந்து அது சூப்பராக பயன்படுத்தி இஸ் பிகம் அ டாப் கிளாஸ் போலர். அது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜாதி, ஜோசப், ஒரு வைஷாக், விஜயகுமார் அப்போ தான் வந்தார். ஸோ அனுபவமே இல்லை அவங்க போலிங் லைனப்பில். நான் யங்ஸ்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் உங்களுக்கு ஒரு கன் போலர் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ சிஎஸ்கே வின் பண்ண பார்த்தீங்கன்னா அஸ்வின் இருந்தால் கூட கைட் பண்ணது முத்தைய முரளிதர் இருந்தார். ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு ஒரு மக்காயினி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் போலர் இருந்தார். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் தேவை. ஏன்னா T20 கிரிக்கெட்டில் அனுபவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்பி ரிப்பீட் பண்ணேன். 2018 சிஎஸ்கே டேடி டீம் ஆகும்னு சொன்னாங்க. பட் யார் வின் பண்ணாங்க என்ன? நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த ஃபார்மேட் ஆடுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பிக் அ டீம் வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூத். அந்த காம்பினேஷன் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காங்களா? ஐ திங்க் ஆர்சிபி டீசெண்டாக பிக் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் ரொம்ப ஆர்கனைஸாக தான் பிக் பண்ணாங்க. பட் ஸ்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்குலஸாக வந்து ஒரு கம்பேக் பண்ணி தே கேம் டு த டாப் 4. இந்த வாட்டி டீசென்ட் டீம் இருக்குது. இப்போ ஓஹோன்னு சொல்ல மாட்டேன். பட் ஹேவிங் செட் தட் திங்ஸ் நிறைய வாட்டி ஓஹோன் டீம் பார்ப்பேங்க. பட் அவங்க பர்ஃபார்மே பண்ண நல்லா. நான் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டெக்கன் சார்ஜர்ஸ் டீம் வந்து செம்ம டீம் பிக் பண்ணாங்க. ஒரு ஐ திங்க் ஹர்ஷல் கிப்ஸ், ஆண்ட்ரூ சைமன்ஸ், ஆடம் கில்கர், ஷாஹித் அஃப்ரிடி மாதிரி அந்த மாதிரி பேப்பரில் வந்து பட் லாஸ்ட் வந்தாங்க. ஸோ சிஎஸ்கே நிறைய வாட்டி பேப்பர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒன்றும் பெருசாக அவங்க தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவாங்க. அது ஒரு வாட்டி சொல்லுவாங்க எல்லாம் வயசானவங்களா இருக்காங்க அப்படி இருக்காங்க. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. டேடி டீம் அப்போ கூட அவர் இன்டர்வியூ சொன்னேன். நான் வின் பண்ணுவேன்னு சொல்ல. பட் ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் நீங்க இந்த ஃபார்மேட்ல நீங்க 5, 10, 15 ரன்ஸ் நீங்க ஃபீல்டிங்ல விட்டா கூட உனக்கு அனுபவம் இருந்தால் தோனி இப்போ போய் ஒரு 6 டாட் பால் ஆடினா கூட தெரியும் அவருக்கு அது மேக்கப் பண்ணுவேன்னு. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். ஒரு கேல் போனால் தெரியும் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் நான் ஸ்லோ ஆடினா கூட நீ மேக்கப் பண்ண முடியும். ஒரு போலருக்கும் தெரியும் எப்படி ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரைட் ஆஃபே பண்ண முடியாது. ஸோ எப்படி இருக்கு பார்க்கணும். பட் டீசெண்டாக தான் பிக் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. பட் எஸ் யார் கேட் பண்ண போகிறாங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. அண்ட் புதுசாக இப்போ வந்து கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஜிடி அண்ட் எல்எஸ்ஜி. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்களுமே ஒரு வாட்டி நல்லாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய டீம் பிக்ஸ் எப்படி இருக்கு சார் ஓவரால்? ஐ திங்க் ஸ்மார்ட்டாக எடுத்திருக்காங்க ஜிடி அண்ட் எல்எஸ்ஜி. அஃப்கோர்ஸ் இந்த பிக் இது கட்சிருக்க ரிஷப் பந்த். பட் ஐ திங்க் மோர் தென் த பிளேயர்ஸ் அவங்க அந்த ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க பார்க்கணும். ஜிடி ஹஸ் டன் வெரி வெரி வெல். ஆஷிஷ் நேரா வந்ததுலேருந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு டீமை. 1 குவாய்ட் சீசன் தான். அது முன்னாடி 2 சீசன் செம்மையாக பண்ணாங்க. பட் அகெயின் 2 பேரும் பார்த்தீங்கன்னா செம்ம டீம் எடுத்திருக்காங்க. ஆன் பேப்பர் வெரி வெரி குட். பட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அந்த ஐபிஎல் டைமில் எப்படி அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண போகிறாங்க என்ன இம்பார்ட்டண்டாக இருக்க போகுதுன்னா தட்ஸ் வை எனக்கு நான் சிஎஸ்கே ஸ்லைட் டேஸ்ட் தரேன்னா இந்த புது டீம் எப்படி கம்பைன் பண்ண போகிறாங்க எவ்வளோ குவிக்காக கம்பைன் பண்ணுறாங்களோ அந்த டீம் நல்லா பண்ண போகுது. அங்கே தான் எனக்கு சிஎஸ்கே எம்ஐ அண்ட் எஸ்ஆர்எஸ் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அங்கே தான் ஒரு ஐ திங்க் ஒரு பிக் குஷன் இருக்கு. ஏன்னா 5 பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் ஆல்சோ 5 பேர் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மீதி 6 பீப்புள் சிஎஸ்கேக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிஎஸ்கே முன்னாடி ஆடிருக்காங்க. நீங்கள் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன், அஸ்வின், நூர் மட்டும் ஆடல. அப்படி இவங்க 4-5 பேர், முகேஷும் ஆடிருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 தவிர ஸோ இட்ஸ் லைக் பிளேயிங் ஃபார் சிஎஸ்கே அகேன்.
பட் ஒரு பஞ்சாப் கிங்ஸ் கடப்பார சைட் பிக் பண்ணிருக்காங்க. பட் அவங்க எப்படி கம்பைன் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் மேட்சே கிளிக் ஆகுமா? ஸோ எல்எஸ்ஜி அதே மாதிரி தான் நிறைய பேர் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி கிளிக் பண்ண போகிறோம், ஐ திங்க் அந்த ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கும். நீங்கள் ஸ்கில் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி அண்ட் ஜிடி சம்ம டீம் பிக் பண்ணியிருப்பாங்க. பட் எப்படி டைம் எடுக்கும்போது கம்பைன் ஆகிறதுக்கு ஆர்சிபி அதே தான், 2-3 பேர் தான் ரீடைன் பண்ணியிருக்காங்க, புது டீம் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அங்கே தான் இந்த சிஎஸ்கே, எம்ஐ, எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேருக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் கோர் குரூப் அண்ட் சிஎஸ்கே திரும்பி அந்த செகண்ட் கோர் குரூப்பாக திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் தோணுது. நூர் அகமது பொறுத்த வரைக்கும் இங்கே சிஎஸ்கே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு டிஎஸ்கேல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இந்த வாட்டி நம்ம டெஃபினட்டாக அது போய் டவுட் நல்ல பாயிண்ட் கொண்டு வந்தீங்க ஆக்சுவலி. ஏன்னா சிஎஸ்கே அட்வான்டேஜ் வேறு இருக்குது. இப்போ டிஎஸ்கே இருக்குது, ஜோஹான்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் வேறு இருக்குது. ஸோ அங்கே நிறைய பார்க்குறாங்க எப்படி பண்ணுறாங்க அவங்க ஸ்கில்ல. ஃப்ளெமிங் தான் போகிறாரு அங்கே கோச்சஸாக. ஸோ அவருக்கு ஒரு பெட்டர் ஐடியா இருக்கும். அண்ட் நூர் வந்து செம பர்ஃபார்மர். ஐ திங்க் ஜிடி வின் பண்ணதுக்காக ரஷித் கான் அண்ட் நூர். ஸோ அதுவும் அஸ்வின் நூர் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஜடேஜா வேறு இருக்காரு. ஸோ செம்ம ஸ்பின் இருக்கு சிஎஸ்கேல. ஸ்பின் இந்த திங்க் 10-11 வின் பண்ண காரணமே ஸ்பின்னால் தான். அஸ்வின், சுரேஷ் ரெய்னா நல்லா போட்டு, ஷதாப் ஜக்காட்டி அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ ஸ்பின் டு வின் இன் செப்பாக் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஜடேஜா மோர் ஆல்ரவுண்டர் அண்ட் அந்த லக்ஸரி எப்பவுமே இருக்கும் சிஎஸ்கே டு பிளே த எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர். ஏன்னா இம்பாக்ட் வரும்னால கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அஸ்வின் எடுத்தோடனே சொல்லிட்டாங்க ஜடேஜா அண்ட் அஸ்வின் 2 பேருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு பலம் மாதிரி சிஎஸ்கேக்கு மாறி இருக்கு. அதுவே ஃபேன்ஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு பர்டிகுலரான பொசிஷன். ஐ திங்க் அதான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னு அப்படி யாரும் எடுக்கல. உங்களுக்கு ஒரு அஃப்கோர்ஸ் கலீல் ஒரு சம பிக், அவரும் ஐ திங்க் 4 crores கழிச்சிருந்தா சூப்பர் பிக் நினைக்கிறேன். கலீல், முகேஷ் அது மாதிரி போலர்ஸ் இருக்காங்க. நேத்து நெலிஸ் அஃப்கோர்ஸ் பத்திரிகை நான் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இன் செப்பாக் கண்டிஷன்ஸ். நீங்கள் மும்பை மாதிரி இடத்துல போனால் மேபி ஒரு நேத்து நெல்லிஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் கொண்டு வருவாங்க. ஸோ காம்பினேஷன் இருக்குது. ஸோ அங்கே ஐ திங்க் மோர் அலைன் டுவர்ட்ஸ் ஸ்பின் இந்த வருஷம் தான் இருக்குது. அந்த டியூ ஃபேக்டர் அதை பற்றிலாம் அப்புறம் பேசாது. எப்படி அது நம்ம வந்து நேச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரைட் காம்பினேஷன் அண்ட் இந்த லக்ஸரி ஆஃப் பிளேயிங் அன் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர். ஏன்னா 12 இருக்குது அந்த இம்பாக்ட். ஏன்னா நீங்கள் 100 எல்லா மேட்சும் ஆடலான்னு தோணுது எனக்கு. ஓகே, ஏன்னா டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்றுனால நம்ம மார்ச் ஏப்ரல் டைமில் தான் பண்ணுறோம். ஸோ ஓரளவுக்கு நம்ம கிளைமேட் வரும் சப்போர்ட் பண்ணோம். அண்ட் சேப்பாக் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்குது. மிச்ச ஸ்டேடியம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டீம்ஸ் இப்போ இருக்கக்கூடிய டீம்ஸ் எந்த அளவுக்கு இருப்பாங்க the rest of the stadiums? Interesting. I think most of the time நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்மர் டைம் இந்தியாவில் எங்கே போனால் சூடு பயங்கரமாக இருக்கும். 38-40 degrees, எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் த டோர்னமெண்ட் பிச்சு ஸ்லோவர் ஆகும். இட்ஸ் லாங் டோர்னமெண்ட், 70+ டே டோர்னமெண்ட். என்ன ஆகும்னா ஒரு 25-30-35 டேஸ்க்கு அப்புறம் பிச்சு ஸ்லோவர் ஆகும், ஹீட் ஃபேக்டர் ஜாஸ்தி ஆகும். ஸ்பின்னர்ஸ் வில் டெஃபினெட்லி கம் இன் டு பிளே. மேபி ஒரு வாங்கடே ஸ்டேடியம் மாதிரி இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தால் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு அஃப்கோர்ஸ் பத்திரிகை எப்போவுமே இருக்கா நேற்று நெல்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் அங்கே ஆட வைக்கலாம். வேற எங்கே பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். டெல்லியில் ஸ்மாலர் டைமென்ஷன், ஸோ மேபி வில் கோ வித் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் தேர். முலன்பூரில் ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்குது. ஹைதராபாத்தில் பிகர் கிரவுண்ட், லக்ஸரி ஆஃப் போல் பிளேயிங் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ். எனக்கு வந்து மும்பை தவிர அண்ட் மேபி அகமதாபாத் ரெட் சாயில் பிச்சில் கொஞ்சம் பவுன்ஸ் கேரி இருக்கலாம். அங்கே தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா 80% ஸ்டேடியம்ஸ் வில் சூட் ஆர் ஸ்டைல் ஆஃப் பிளேன்னு தோணுது. ஸோ அதுக்கு வந்து அதுதான் நீங்கள் ஒரு ஓவர்டனும் இருக்காரு. ஸோ எல்லிஸ் அண்ட் ஓவர்டன் இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மேட்ச் நீங்கள் 100 ஆடாட்டி கூட யூ கேன் ஆல்வேஸ் பிளே எல்லிஸ் ஓவர்டன். அங்கே தான் ஸ்மார்ட் பிக்குன்னு சொல்லி நிறைய T20 கிரிக்கெட் ஆடி இருக்காரு. ரொம்ப ஸ்மார்ட் ஆப்ரேட்டர் அவர். நேற்று நெல்ஸ் ஆஸ்திரேலியா நிறைய ஆடி இருக்காரு. ஸோ அங்கே தான் ஐ திங்க் அந்த 2-3 கிரவுண்ட்ஸுக்கு தான் இவங்க 2 பேர் எடுத்திருக்காங்க. அதர்வைஸ் 75-80% ஆஃப் த கேம்ஸ் 100 தான் ஆடுவான்னு தோணுது. ஸோ குட் காம்பினேஷன். எல்லிஸ் அண்ட் ஓவர்டன் மேபி எக்ஸ்பிரஸ் இல்லாட்டி கூட நிறைய ஒரு ஸ்மார்ட் திங்கர்ஸ் 2 பேரும் நிறைய மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆடிருக்காங்க டே அண்ட் டே T20 கிரிக்கெட். ஸோ அதான் எதிர்பார்க்குறாங்க சிஎஸ்கே. கிரேட் கிரேட். அண்ட் இப்போ நீங்கள் சிஎஸ்கே ட்விட்டராக இருக்கீங்க, நிறைய டேலண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்காங்க இன்னைக்கான டேலண்ட்ஸ் அண்ட் ஈஸியாக இருக்கா அந்த ப்ராசஸ்? நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன் ஜூனில் தான். நிறைய டோர்னமெண்ட்ஸ் போய் பார்த்தேன். இந்த வாட்டி என்ன லக்ஸரி இல்லைன்னா இந்த சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி இப்போ நடக்குது. ஸோ யூஸ்வலாக எப்படின்னா இந்த சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் அந்த டோர்னமெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா பண்ணாங்களோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யார் இந்த T20 டோர்னமெண்ட்ஸ் நல்லா பண்ணாலும் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்க சையத் முஷ்டாக் அலி டோர்னமெண்ட், ஏன்னா சையத் முஷ்டாக் அலி நீங்கள் ஸ்டேட்டுக்கு அடிச்ச ப்ரெஷர் இஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் பெட்டர் போலர்ஸ் இருப்பாங்க. நாளைக்கு நீங்கள் யூபியோட அடிச்ச புவனேஸ்வர் குமார், யஷ் தயால் ரெண்டு நல்லா ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி பட் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் உங்கள் லோக்கல் ஆச்சு அந்த மாதிரி போலர்ஸ் இருக்க மாட்டாங்க. மேபி ஒன் ஆஃப் தம் தான் இருப்பாங்க. பட் ஸ்டேட் ஆச்சு 3 நல்லா பவுலர் இருப்பாங்க. ஒரு பியூஷ் சாவ்லாம் இருப்பான், புவனேஸ்வர் குமார், யஷ் தயால் இருப்பாங்க. மும்பை ஆச்சு நீங்கள் துஷார் தேஷ்பாண்டே, ஷார்துல் தாக்கூர்
அண்ட் ஒரு இன்னும் ஷாம்ஸ் முரானி. ஸோ எல்லா டீமும் 3 சம பவுலர் இருப்பாங்க. தமிழ்நாடு குர்ஜப்ரீத் இருப்பான், அஸ்வின் அண்ணா, வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர். ஸோ பிளேயிங் குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி பால்ஸோட நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எங்களுக்கு. பட் இந்த வாட்டி அந்த லக்ஸுரி இல்லை, ஏன்னா பின்னாடியே ஆக்ஷன் வச்சிட்டாங்கன்னா. பட் ஒரு ஐடியா இருக்கும், எங்கள் வேலை என்ன, ஓகே இவங்க வி ஃபீல் தீஸ் பீப்புள் ஆர் டேலண்டட். அப்புறம் என்ன பண்ணால் சரி இவங்க பார்த்துருக்காங்க நம்ம டீமில் இவங்க ஃபிட் ஆவாங்களா, அதான் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ எங்கள் ஜாப் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சரி இவங்க இந்த பிளேயருக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, இந்த ஸ்கில் செட் பொசஸ் பண்ணுறாரு, இந்த ஸ்பின்னர் இந்த மாதிரி பவர் பிளே நல்லா பவுலிங் போட்டாரு, பட் மேபி மிடில் ஓவர்ஸில் இம்ப்ரூவ் பண்ணோம், மிடில் ஓவர்ஸ் நல்லா போடுறாரு, பவர் பிளே கொஞ்சம் பெட்டர் ஆனோம். அதுதான் எங்கள் ஜாப். பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜாப். ஏன்னா ஒரு லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தோம். ஏன்னா நீங்கள் வந்து பிளைண்டாக சும்மா ஒரு பிளேயர் வந்து தர முடியாது, கொஞ்சம் ரிசர்ச் பண்ண என்ன மாதிரி அந்த லெவலில் நல்லா பண்ணுவாரா. ஸோ சம்டைம்ஸ் அது ஒரு இன்ஸ்டிக் தான். பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த ஜாபை. ஓகே. அண்ட் சிஎஸ்கே அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டிபிள் ஆஃப் பிளேசஸ்ல அகாடமி ஓப்பன் பண்ணிருக்கோம். நார்த் இந்தியாலையும் அகாடமிஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு அகாடமி? ஐ திங்க் ஒன்று வந்து கிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டர்ஃப் இருக்குது, லஷ் அவுட் ஃபீல்ட்ஸு, நிறைய மேட்ச் ப்ராக்டிஸ் கிடைக்குது, கெட்டிங் டு interact with lot of former players, அது ஒன்று இருக்குது. அண்ட் நிறைய நல்லா சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க கோச்சஸ். ஐ திங்க் லாட் ஆஃப் கிரேட் தன்னோம் அந்த சிஎஸ்கே கம்பெனி யாரெல்லாம் இருக்காங்க, சுந்தரராமன் சார், ஜார்ஜ் ஜான், லூயி மாரியானோ, அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீராம் ஹெட் கோச். அவங்க நிறைய லாட் ஆஃப் ரிசர்ச் பண்ணி நிறையா பிளேயர்ஸ் பிக் பண்ணி ட்ரெயின் பண்ணி டு பிகம் பெட்டர் கோச்சஸ், நிறையா ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஸோ ஐ திங்க் ஃபென்டாஸ்டிக் ஜாப் பண்ணுறாங்க. அண்ட் ஐ திங்க் மோர் தென் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு போரூரில் பாருங்கள், ஒரு சிஎஸ்கே அகாடமி ட்ரோமில் பாருங்கள், அதே மாதிரி இப்போது குருநானக்கில் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு வைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸில் எங்கே போனாலும் இருக்குது. பட் ஐ திங்க் என்ன நல்லா பண்ணியிருக்காங்கன்னா கோச்சஸை நல்லா எஜுகேட் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா வாட் எவர் லிட்டில் டைம் ஐ ஸ்பெண்ட் தேர், பாய்ஸ்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க வரத்துக்கு. சிஎஸ்கே அகாடமி இட்ஸ் டு டெல் யூ வெரி ஆனஸ்ட்லி மோர் தன் த பிராண்ட், அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. சிஎஸ்கே அகாடமி நிறைய பேர் வந்து சிஎஸ்கேக்காக சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த குவாலிட்டி ஆஃப் கோச்சிங் இருக்குது, அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ப்ரோக்ராம் வந்து செம்மையாக இருக்குது. நிறைய பேர் வந்து லைக் கிராஸ் ரூட் லெவலில் டர்ஃப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த டர்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அந்த லைட்ஸ் ஆடுறாங்க, நிறைய ஃபார்மர் பிளேயர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, மேட்சஸ் கிடைக்குது. ஸோ ஐ திங்க் அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் அந்த 3-4 விஷயம் இருந்தாலே போகிறோம். அண்ட் அதான் ரொம்பலாம் பண்ணுறாங்க சிஎஸ்கே அகாடமி. ஓகே, கிரேட். அண்ட் ஃபைனலி நம்மளுடைய ரீயூனியன் எல்லாமே நடந்திருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வருஷம் சென்னை எந்த அளவுக்கு ஒரு டஃப்பான டீமாக இருப்பாங்க கம்பேரிட்டிவ்லி இதர டீம்ஸுடைய பிளேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அண்ட் ஐ திங்க் கண்டிப்பாக டாப் 4 வருவாங்க. டாப் 4 வந்தப்போ எனிபடிஸ் கேம், ஏன்னா எலிமினேட்டர் குவாலிஃபை அதெல்லாம். பட் டாப் 4 வருவாங்களா 90% சான்ஸ் இருக்குது, டீம் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே ஓவர் தி இயர்ஸ் அது மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாப் 4க்கு ஃபஸ்ட் நீங்கள் எப்போவுமே டாப் 4 தான் பிக் பண்ணுவாங்க டீமை. நீங்கள் வின் பண்ண டீம் பிக்கே பண்ண முடியாது. டாப் 4க்கு வர சாலிட் டீம் கொண்டு வந்து அங்கேருந்து ஐ ஃபீல் சிஎஸ்கே எப்போவுமே நீங்கள் எப்போ பாருங்கள் டாப் 4ல் வந்தால் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வருவாங்க. ஐ திங்க் மோஸ்ட் நீங்கள் இஃப் யூ டூ நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஓவர் தி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 4 வந்து சம்டைம்ஸ் தனே வருவாங்க. டாப் 4 2018 அப்படி தான். 2010 தோனி அந்த ஹெல்மெட் அடிப்பார், இர்ஃபான் பத்தான் அந்த தரம்ஷாலா வச்சு அந்த வருஷம் ஐ திங்க் 6 in a row உதப்பட்டாங்க. அப்புறம் 7 in a row வின் பண்ணாங்க. ஸோ எப்போ அந்த டாப் 4 உள்ளே வந்தால் 9 or 10 times வின் பண்ணுவாங்க. ஸோ டாப் 4 வந்தால் ஐ திங்க் வி ஹேவ் அ கிரேட் சான்ஸ். ஓகே, ஹூ டு யூ திங்க் அதர் 3 வில் பி tentatively? மும்பை இந்தியன்ஸ் இந்த வாட்டி வந்துடுவாங்கன்னு தோணுது. சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஐ திங்க் ஜிடிஓ, எல்எஸ்ஜி ஒன் ஆஃப் டீம்ஸ் வருவாங்க. அண்ட் மேபி டெல்லி வர வாய்ப்பு இருக்குது. டெல்லி செம்ம டீம் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி டிஃபிகல்ட் டு சேங்க. பட் எனக்கு சன்ரைசர்ஸும் இருக்காங்க, ரொம்ப கஷ்டம். எனக்கு சிஎஸ்கே, மும்பை, சன்ரைசர்ஸ் டெஃபினட்டாக வருவாங்க. இந்த 4th டீம் ராதாக்குன்னு தெரில. கேகேஆரும் நல்லா சான்ஸ் இருக்குது. எல்லா டீமும் நல்லா பேலன்ஸாக இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே, மும்பை, சன்ரைசர்ஸ் அண்ட் அந்த 4வது ஸ்பாட் தான் 3-4 டீம் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாங்கன்னு தோணுது. கிரேட் சார். இட்ஸ் such a honor உங்க கூட நிறைய விஷயங்கள் பேசுனது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஐபிஎல் ஆக்ஷன் பற்றி. அண்ட் ஐ திங்க் நல்ல டீம் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு சீசன் இன்னும் பெரிய செலிப்ரேட்டபிளாக கண்டிப்பாக இருக்கப்போ தான் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா தோனி ரிட்டையர்ட் ஆவாரா ஆக மாட்டாரா, அடுத்தடுத்த சீசன் ஆடுவாரான்ற கேள்விகளும் தொடர்ந்து இருக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் தட்? ஐ திங்க் ஆனஸ்டாக சொன்னால் தோனி பொறுத்த வரைக்கும் ஃபிட்டாக அந்த பாடி ஓகே இருந்தால் கண்டிப்பாக ஆடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு
ஒரு என்ன சொல்றது ஒரு லவ் ஸ்டோரி சிஎஸ்கேயோட. நான் பார்த்துருக்கேன், நான் சும்மா அது சொல்ல. பட் அவருக்கும் 43 ஆயிடுத்துங்க. அவர் பாடி எவ்வளோ நாள் தாங்கும். பட் அவர் நீங்கள் எவ்ரி இயர் பாருங்கள் என்ன ஃபிட்டாக இருக்கார். ஐபிஎலுக்கு 2 months முன்னாடி வந்து ஒன் மந்த் முன்னாடி கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க செப்பாக்கில். டெய்லி வந்து 1.5 மணி நேரம் பேட்டிங் ஆடுவார், 6 அடிப்பார். லாஸ்ட் எல்லாம் பாருங்கள் 10 பால் ஆனால் 3 6 அடிச்சிருந்தா. அது வந்து ஈஸியாக இல்லைங்க, சான்ஸே இல்லை. மார்க்வுட் மாதிரி ஒரு 145, நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க 35 36 அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் கம்மியாகும். அதெல்லாம் அவருக்கு ஆவே 35 மார்க்வுட் மாதிரி போல் 145 வந்து வெளில அடிக்கிறாரு பால். ஸோ கண்டிப்பாக தோனி வந்து ஃபிட்டாக இருந்தால் ஈ வில் டெஃபினெட்லி ப்ரொவைட் லாட் ஆஃப் வேல்யூ. அது எல்லாருக்கும் தெரியும். ஆடுவார ஃபிட்னஸ் இருந்தால் கண்டிப்பாக ஆடுவார். ஏன்னா அவர் வந்து T20 அனுபவம் பற்றி பேசியிருக்கோம். அவர் வந்து அந்த 1 month ஸ்பெண்ட் பண்ணால் அது போகிறோம் அவருக்கு. ஸோ பட் இஃப் தெர் இஸ் அவருக்கு பாடி வந்து புஷ் பண்ணுவார். ஒரு ஸ்டேஜ் மேலே முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட்டா. பட் 90% புஷ் பண்ணுவார் பாடியை. அண்ட் அவருக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு ஹோம் கம்மிங் ஒரு ஃபீலிங் ஆஃப் என்ன அவர் அந்த மாதிரி லவ் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் மட்டும் இல்லை, பாடி சூட் ஆனால் கண்டிப்பாக 1 or 2 years ஆடுவான்னு தோணுது எனக்கு. கிரேட் சார், நாங்களும் அதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.